இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது லெமன் ரைஸ். லெமன் ரைஸ்க்கு தேவையானது வெள்ளை சாப்பாடு, plain ரைஸ் தேவை. அதுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல 1 டம்ளர் ரைஸ் எடுத்தா அதுல 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். ஸோ அது மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். அதை களைஞ்சி எடுத்துட்டு 2 டம்ளர்ஸ் வாட்டர் 1 கப் 1:2 மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இதில் நான் வந்து அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். நான் எடுத்துட்டது பாசுமதி ரைஸ். நீங்கள் எந்த ரைஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இது 1 டம்ளர் ரைஸ் எடுத்தால் 2 டம்ளர் வாட்டர். போன தடவை சொன்ன மாதிரியே 70 மினிட்ஸில் நல்லா பூவாட்ட அழகாக வெந்து கிடச்சிது மைக்ரோவேவில், ஈஸி. இன்னைக்கு லெமன் ரைஸுக்கு தேவையான பொருள்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோவேவில் பிளெயின் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த மீன்டைம் என்னென்ன பொருள்கள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். 1/2 டீஸ்பூன் டர்மரிக், 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, மீடியம் மிளகா துண்டா நறுக்கிக்கணும். இந்த மாதிரி அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப 2-3 போட்டுக்கலாம், பட் ஒரே ஒரு மிளகா நான் போட்டிருக்கேன். சிமிட்டா பெருங்காயத்தூள் போடணும், கறி லீவ்ஸ் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். நான் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணுறேன். அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி ஆலிவ் ஆயிலோ எந்த ஆயில் வேணும் யூஸ் பண்ணலாம். இதுக்கு முக்கியமான தேவையானது லெமன் ரைஸுங்கும் போது அது லெமன் ரொம்ப முக்கியம். ஸோ ஃப்ரெஷ்ஷான லெமன் வாங்கி அதை கட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ஜூஸ் எடுத்துக்கணும். இதோ இந்த மாதிரி. அப்படி இல்லையா எல்லா காலத்துலேயும் கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெடிமேடாக விற்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணலாம், ஃப்ரெஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த டின்ல இருக்கிறதும் லெமன் ஜூஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் காமிச்சாச்சு. இது வந்து பால்னியில் நான் சொன்ன மாதிரி நான் காமிச்சபடி அந்த ஆயிலை விடுறோம். நம்ம ஆயிலை விட்டதுக்கப்புறம் அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போடுறோம். கடுகு வெடிச்சாச்சு. ஸோ இப்போ உளுத்தம்பருப்பு போடணும். அந்த உளுத்தம்பருப்பு போட்ட உடனே அந்த உளுத்தம்பருப்பு செவப்பு ஆகும்படியா அது மட்டும் இருக்கணும். அப்போதான் அதனுடைய ஃப்ளேவர் அந்த ஆயிலில் இறங்கும். ஸோ இந்த மீன் டைம் அது நல்ல இது ஃப்ளேவர் வருதான் பார்க்கணும். எஸ், நல்லா அது நிறம் மாறி பொன் கலரில் வந்துருச்சு உளுத்தம்பருப்பு. ஸோ ஃப்ளேமை வந்து ரொம்ப சின்னது பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ போட போகிறது பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும். அது கொஞ்சம் வெடிக்கும்பொழுது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பச்சை மிளகாயோட வாசனை நல்லா வருது. உப்பு போடுறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் நான் மஞ்சப்பொடியோட முடிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு சிமிட்டா பெருங்காயப்பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கணும். நல்லா கலக்கினதுக்கப்புறம் அதனுடைய ஃப்ளேவர் ஃபுல்லாக இறங்குது. கடைசியாக லெமன் ஜூஸ். இந்த லெமன் ஜூஸை கடைசியாக ஊற்றி அடுப்பை அணைச்சிடும். நவ் லெமன் ஜூஸ் ரெடி. ஃபுல் இவ்வளவுதான் ப்ரிப்பரேஷன். இதை வெள்ளை சாத்தோட கலக்கினா லெமன் ரைஸ் ரெடி. ஸோ மைக்ரோவேவில் வச்ச சாப்பாடு ரெடி. ஸோ லெமன் ரைஸுடைய இந்த ப்ரிப்பரேஷனும் ரெடி. அதுக்குரிய எந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு ரைஸை போட்டு அதனுடைய மிக்ஸ் பண்ணணும். நல்லா அழகாக ஃப்ளேவரோடு சேர்ந்து அந்த ஆயிலோடு வரும்பொழுது ஃபுல் எசன்ஸ், ரொம்ப ஜோரான வாசனை. சி, லெமன் ரைஸ் ரெடி. இது அழகாக கொண்டு போகலாம், எந்த வெதர்லேயும் கெடாது. ஜேர்னி பண்ணுறவங்க, டூர் போகிறவங்க எல்லாரும் சூப்பராக கொண்டு போகலாம். வெரி நைஸ் லெமன் ரைஸ் ரெடி. லெமன் ரைஸ் ரெடி. தேவைப்பட்டால் நீங்கள் அதை வறுக்கும் பொழுது முந்திரி பருப்போ நிலக்கடலை இதெல்லாம் போட்டு பண்ணினா இன்னும் அதிகமாக டேஸ்ட்டாக இருக்கும். வெரி ஹெல்தி அண்ட் குட். சேஞ்சுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாரும் பண்ணி பார்த்து அவங்கவுங்க மகிழ்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நன்றி.